அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஏதாச்சும் வித்தியாசமான ஒரு கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. பலாப்பழம் வச்சு ஒரு அருமையான செம்ம டேஸ்டான ஒரு பூரணம் செஞ்சு அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே தொட்டவொடனே அப்படியே பொல பொல பொலன்னு பிரிஞ்சு வர்ற ஒரு அற்புதமான கொழுக்கட்டைய செஞ்சு இந்த விநாயகருக்கு படைச்சிங்க அப்படின்னா விநாயகர் அப்படியே ஜெர்க் ஆயிடுவார். உங்க வீட்டை விட்டு போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிப்பாரு. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த கொழுக்கட்டை செஞ்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பிராண்டட் ஹை கிளாஸ் ஒரு ஸ்வீட் கடையில போயிட்டு, அந்த கடையிலேயே இருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிடும்போது ஒரு பரவசம் வரும்ல, அந்த அளவுக்கு ஒரு பரவசத்த குடுக்கும் இந்த பலாப்பழம் பூரண கொழுக்கட்டை. வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. 1 1/2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதுல கொஞ்சம் போல உப்பு, 1 ஸ்பூனு நெய் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நெய்யும், தண்ணி, உப்பு எல்லாம் கரைஞ்சு ஒரு மாரி நல்லா பிளெண்ட் ஆகணும். நான் 1 கப்பு அரிசி மாவு, நல்லா சன்னமா அரைச்ச அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுல நம்ம கொதிக்க வச்சிருக்கோம்ல, அந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும். நல்லா சூடா இருக்கிறதுனால, நல்ல ஒரு கரண்டி, மரக்கரண்டி காம்பு வச்சுட்டு நல்லா இது மாரி மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும். ஒரேடியா எல்லாத்தையும் சேர்த்துக்கக்கூடாது. நீங்க 1 1/4 கப்பு தண்ணி தான் இதுல சேர்க்கணும். 1/4 கப்பு தண்ணி மீத்திங்க. ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு அளவு தண்ணிய வந்து அப்சர்வ் பண்ணும். நம்ம கொஞ்சம் சேர்த்து தான் 1 1/2 கப்ல கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணிய. இது மாரி நல்லா கிண்டிக்கினே வாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இது மாரி கொஞ்சம் கொஞ்சமா நல்ல ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம், இதுக்கு மேல நல்லா நம்மளால பெசைய முடியாது. கரண்டி காம்புல. அதனால என்ன பண்ணுவோம், இத அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமா ஒதுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில பெசஞ்சுக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம பூரணம் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த பலாப்பழம் பூரணம் ரெடி பண்றதுக்காக நாம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 6 பலாப்பழம் வாங்கியிருக்கேன். இதுல இருந்த உள்ள இருக்க கொட்டை, தோலு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணிக்கங்க. இது கூட வந்து நம்ம பிளெயின் கோவா, பால்கோவால சர்க்கரை சேர்க்காத பிளெயின் கோவா சேர்த்து தான் நாம இந்த பூரணம் செய்ய போறோம். பலாப்பழத்தை இது மாதிரி சின்ன 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 பீஸா கட் பண்ணிங்க. இந்த பிளெயின் கோவா சொன்னேன்ல, அந்த பிளெயின் கோவா வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்ல உள்ள கிடைக்கும். அதுல வந்து சுகர் சேர்க்காம கோவா ஆக்கி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மில்க் மெய்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பான்ல 2 கரண்டி நெய் ஊத்திருங்க. ஒரு 5 முந்திரி, 5 பாதாம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் முதல்ல. ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பலாப்பழம், அந்த பலாப்பழத்தை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் இந்த நெய்யிலேயே பலாப்பழத்தை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் 1 கப்பு ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் அதை இதோட சேர்த்துட்டு தேங்காவையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்யிலேயே வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு 125 கிராம் பிளைன் கோவா இதோட சேர்க்குறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க சூட்ல நீங்க சூடு ஆக 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 இந்த கோவா வந்து கரைய ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு லேசா கரைஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கப்பு சர்க்கரை இதோட சேர்க்கிறேன். சர்க்கரை மட்டும் அளவா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு பலாப்பழத்துல எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். ஸோ அளவா சேர்த்துங்க. தேவைப்பட்டா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிளைன் கோவா சேர்த்துருக்கோம், சர்க்கரை சேர்த்துருக்கோம். சூட்ல இது கொஞ்சம் கொஞ்சமா கரைய 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 அப்படியே அல்வா மாரி அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இது மாதிரி நல்லா கிண்டிக்கினே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துச்சா? எவ்வளோ கட்டியா இருந்ததோ அப்படியே இலகிடும்.
இலகுனதுக்கு அப்புறம் இப்போ நாம ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டிங்க. கிண்டிட்டு நம்ம கடைசியா ஒரு ஸ்பூன் சாரப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெள்ளரி விதை இதோட சேர்த்துக்கிறேன். நெய்யில இதை ஏன் போட்டு வறுக்கல அப்படின்னா, சாரப்பருப்பு வந்து வெடிக்கும். ஸோ நம்ம அதை வறுக்க முடியாது. அதனால கடைசியா கூட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். செம்மையா இருக்கும். இந்த பூரணத்தை வச்சு கொழுக்கட்டை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த பதத்துக்கு வந்தோடனே இதை வந்து இறக்கிடுங்க. ஒரு பிளேட்ல மாத்திருங்க. மாத்திட்டு லேசா ஒரு ஆறுனா அப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை இதை செய்ய முடியும். ஸோ கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ மாவை இப்போ நல்லா சூடு ஆறிட்டு இருக்கோம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் போல மாவு சேர்த்துட்டு இது மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி தேவைப்பட்டா நீங்கள் நெய் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. இப்போ ஒரு வாழை எடுத்துங்க. கொஞ்சம் போல நெய் தடவிக்கலாம். நெய் வேணான்றவங்க எண்ணெய் கூட தடவிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிங்க. சின்ன சின்ன உருண்டியாக மாவை இது மாதிரி உருட்டிட்டு இலையில வச்சுட்டு முதல்ல ஒரு ப்ரெஸ் ஒன்று கொடுங்க. அப்புறம் இந்த 3 விரல் வச்சுங்க. அப்படியே கட 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 கடன்னு அப்படியே ஒரு ரவுண்டாக ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸ் கூட செய்யலாம். முதல்ல ஒரு தடவை 2 தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. இது மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப்புக்கு எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துடும். அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் பூரணத்தை இது நடுவில் வச்சுருங்க. அப்புறம் இதை 3 பாகமாக பிரித்து முக்கோணம் மாதிரி மடிக்கணும். இப்போ பாருங்க, அது நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேனோ அதே மாதிரி முதல்ல 2 சைடை மடிச்சுட்டு அப்புறம் 3வது சைடை மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா முனையும் எடுத்து முனையோட முனை ஒட்டிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். முக்கோண வடிவத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ எல்லா முனையும் ஒட்டிக்குங்க நல்லா. அதுக்கப்புறம் அந்த முனையை லேசாக மடிச்சு விட்டுரும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். 2 தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், எடுக்கிற மாவு ஒரே அளவாக முதல்ல சின்ன சின்ன ரவுண்டாக உருட்டி வச்சுங்க. அப்புறம் இல்லைன்னா ஒவ்வொரு தடவை எடுக்கும்போது ஒவ்வொரு சைஸ் மாவு வரும். இப்போ ஒவ்வொரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை வரும். ஸோ ஒரே மாதிரியான அளவில் உருண்டை கட்டிங்க. அதே மாதிரி இது மாதிரி ரவுண்ட் பண்ணும் போதும் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு ரவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் மடிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வைக்கிற பூரணம் அளவும் கரெக்டாக வச்சுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு கஷ்டம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கஷ்டம். ஸோ ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சுங்க. இது மாதிரி ஈஸியாக மடிச்சிடலாம். கஷ்டமே இல்லை. ஒரு வித்தியாசமான ஷேப் இருக்கும். பசங்கள்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கொழுக்கட்டை நீங்கள் எந்த ஷேப்பில் செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. அப்படியே வாயில் போட்டிங்கன்னா கரையும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நான் இந்த ஷேப் வர்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் போல நீங்க 1/4 பங்கு எவ்வளோ அரிசி மாவு எடுக்கிறீங்களோ, அதில் 1/4 பங்கு மைதா மாவு சேர்த்தீங்கன்னா, இன்னும் சூப்பரா, அழகா நீங்க நினைக்கிற ஷேப் வரும். இது மாரி ரெடி பண்ணிட்டு, அந்த கொழுக்கட்டைய இது மாரி இட்லி பாத்திரத்தில வச்சு, ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆவி கட்டி எடுத்தீங்கன்னா, ஒரு பிரமாதமான பலாப்பழ பூரண கொழுக்கட்டை ரெடி. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு இந்த அருமையான பலாப்பழ பூரண கொழுக்கட்டைய செஞ்சு படைச்சு அவரையும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த கொழுக்கட்டைய செஞ்சு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சந்தோஷமா இருங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. விநாயகர் உட்பட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒண்ணு போடுங்க. உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் வரும். அதையும் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.